பிரார்த்தனை எதிர்பார்ப்பான் பகவான். ஏன்னா பிரார்த்தனை எதிர்பார்க்காம தானே தலையிட்டான்னா குழப்பம்தான் வரும். அப்போ எல்லாரும் கேள்வி கேட்பார்கள், என் வாழ்க்கையில் மட்டும் நீயா வந்து பண்ண, அவன் வாழ்க்கையில் ஏன் பண்ணல, இப்படிலாம் வரும் இல்லையா. பகவான் பிரம்மம் மாதிரி கலப்பி விட்டாதான் வேலை நடக்கும். அவர் மாட்டுக்கு சாட்சியாக பார்த்துன்னு இருப்பார். நீங்கள் பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணும்பொழுது தான் அவருக்கே ஞாபகம் வரும், ஓஹோ ஆமாம் நான் ரட்சிப்பேன் பண்ணுறேன் அப்படிம்பார். நீங்கள் அந்த பிரார்த்தனைங்கிறது பகவான் எதிர்பார்க்கிற விஷயம். ஒவ்வொரு அவதாரமும் எடுத்து பாருங்களேன். எனி அவதாரம், ராமகிருஷ்ண பரமசராக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்ரீஸ்ரீ அண்ணாவுடைய அவதாரமாக இருக்கட்டும், சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரமாக இருக்கட்டும், பகவத் ராமானுஜாச்சாரியரோட அவதாரமாக இருக்கட்டும், ஆதிசங்கர பகவத்பாதாருடைய அவதாரமாக இருக்கட்டும், மத்வாச்சாரியாரோட அவதாரமாக இருக்கட்டும், எல்லா அவதாரத்துக்கு முன்னாடி சாதுக்கள்லாம் ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கா. இப்போ ஒரு சனாதன தர்மம் இவ்வளோ கஷ்டப்படுறதே, இதை காப்பாற்றுவர் உண்டா கிருஷ்ணா அப்படின்னு பரமேஸ்வரான்னு பிரார்த்தனை பண்ணதுனால தான் அந்த அவதாரம் இறங்கி வருது. இது நம்ம லோகத்தில் பார்க்குற பிரார்த்தனை. அதே மாதிரி தேவலோகத்தெல்லாம் எல்லாம் க்ஷீராப்தியில் போய் ஒரு பிரார்த்தனை, க்ஷீராப்தியில் போய் ஒரு பிரார்த்தனை. ஏன் இதெல்லாம் சொல்லணும்? நீங்கள்லாம் கிருஷ்ணாவதாரம் கேட்டிருக்கேளணும், ஞாபகம் போயிடணும். எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? தேவர்கள்லாம் போகிறா க்ஷீராப்தியில், நம்ம பிரம்மாவும் கூட்டின்னு போகிறார் அத்தனை பேரையும். பகவான் பேசாமல் படுத்துட்டு இருக்காங்க. அவன் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டான் கிருஷ்ணர் இறங்கி வரணும்னு, அது வேறு விஷயம். ஆனால் பிரார்த்தனைக்காக வெயிட் பண்ணுறான். புரோட்டோகால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெயிட் பண்ணுறான் பகவான். இந்த பிரம்மா போய் பிரார்த்தனை பண்ணுறார்கள். தேவர்கள்லாம் இந்த க்ஷீராப்தியில் பிரார்த்தனை பண்ண அப்புறம் பகவான் சொல்கிறான், ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பகவானை இறங்கி வர போகிறேன், நானே இறங்கி வரேன், உங்களுக்கெல்லாம் எதாவது கைங்கரியம் பண்ணால் இறங்கி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவாவாளை கிளப்பி விட்டு பகவான் கிருஷ்ணராக இறங்கி வரான். அதே மாதிரி ராமச்சந்திர பிரபுவோட அவதாரம் முன்னாடி தேவர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அவிசை இந்த ராவணன் அத்தனையும் தடுக்கிறான் அரக்கர்கள்லாம். உடனே இந்த தேவர்கள்லாம் பிரம்மாவோட உட்காந்து என்ன பண்ணுறது உண்டு, என்ன பண்ணுறது உண்டு. இந்த அழகாக பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் இந்த பாசுரப்படி ராமாயணத்தில், ஒரு கடலில் அழுந்தும் நாவாய் போல் யார் உண்டு எனக்குன்னு அழுதார்களாம் தேவர்கள்லாம். ஒரு 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 மரக்கட்டை உள்ள அமுங்கி மேலே வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அரக்கர்கள் நல்லா போட்டு படுத்தி எடுத்துருக்கார்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படியே விடுறாங்க, திருப்பி ஒரே படுத்தலாக இருக்குது, திருப்பி வரான், இது மாதிரி சித்திரவதையாக இருக்குது எனக்கு அப்படின்றான். அப்போ பகவானே சங்கர சக்கர கதாதரனா வந்து, கவலைப்படாத, மனுஷனால தான் இந்த ராவணனை சம்ஹாரம் பண்ண முடியிருந்தாலும் நானே மனுஷனாக வரேன், தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்சேன்னு 11,000 வருஷம் நான் இறங்கி வந்து பூண்டோடு ஒழிக்கிறேன் எல்லாரையும்ன்றான் பகவான். பிரார்த்தனை 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 இல்லைன்னா பகவான் தலையிட மாட்டான். ஏன்னா அவன் அப்படி தான் இருக்கான். நீ அதுக்கு மேலே கேள்வி, ஏன் இதுக்கு மேலே கேட்டெல்லாம் அவனுடைய இயற்கைன்ற, அதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? சர்க்கரை ஏன் சார் இனிப்பாக இருக்குது, என்ன பதில் சொல்வேன்? இயற்கை, சர்க்கரையோட இயற்கை அது. உப்பு ஏன் கரிக்கிறதுனா உப்போட இயற்கை. அவர் ஏன் கோபமாக இருக்கார், அவரோட இயற்கை. முடிஞ்சது கதை பாருங்க. அதுக்கு மேலே அனாவசியமாக புத்தியை செலுத்த வேண்டாம் இல்லையா? அவர் கோபத்துக்கு நம்ம ஆளாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவர் கோபத்தினால பாதிக்கப்படாமல் என்ன பண்ணணும், நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோ நிம்மதியாக போயிடும். அதனால இயற்கை, பகவானுக்கே ஒரு ஸ்வபாவம் உண்டு, அதுதான் இயற்கைன்னு சொல்கிறேன். அவரோட ஸ்வபாவம் என்னன்னா, பிரார்த்தனை பண்ணால் தலையிடுவேன், பிரார்த்தனை இல்லைன்னா இது நான் பண்ண ஒரு சிஸ்டம் தானே, கர்மாப்படி, அது மட்டும் ஓடட்டும் அப்படின்னு பேசாமல் சாட்சியாக பார்த்துட்டு இருப்பான் பகவான். அதனால தான் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் எல்லாத்துலேயும் பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனை. பிரார்த்தனைனால தான் ஒரு விஷயம் நடக்கும், பகவான் உள்ளே வருவான்.